அன்பின் வடிவங்களே, தாயின் கருவிலிருந்து குழந்தை பிறக்கும்போது ஆபரணங்களுடன் பிறப்பதில்லை. ஆனால் இறைவன் படைக்கும் போது முன்ஜென்மத்தில் செய்த கர்மங்களின் பலன் என்னும் வலுவான மாலையை கழுத்தில் போட்டுத்தான் நம்மை அனுப்பி வைக்கிறார். ஆகவே கர்மம் என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட அமைந்தது. தர்மம் என்பது எல்லோருக்கும் எக்காலத்துக்கும் பொதுவாக அமைவது. மனிதனாக பிறப்பவன் தர்மத்தில் மனதை ஈடுபடுத்தி கர்ம பலன்களை கழிக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமாக அமைய வேண்டியது மனத்தை பண்படுத்தி தூய்மையுடன் ஈடுபடச் செய்வதே ஆகும். மனத்தில் 4 வித குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அவை பிரம்மை, பிரபாதம், கரணபதனா, உபவிப்சா ஆகியவையாகும். பிரம்மை என்பது மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் காட்டுவது. பிரபாதம் நிலையற்றதை நிலையானதாக கருதும் அபாயமாகும். கரணபதனா இது இந்திரியங்களால் ஏற்படும் பலவீனமாகும். உபவிப்சா இது பொறாமையை குறிக்கிறது. பிரம்மை என்பது உலகெங்கும் பரவியுள்ளது. அது மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் காட்டும். எல்லாவற்றிலும் வேறுபாடுகளை காணுமே அன்றி அடிப்படை ஒற்றுமையை உணராது. இதனால் மனிதன் உண்மையை உணர முடியாமல் போய்விடுகிறது. பிரபாதம் என்பது நிலையற்றதை நிலையானதாக கருதுவது. இது ஓர் அபாயம். தேகம் நிலையற்றது, ஆனால் உள்ளே உள்ள தேகி நிலையானது. மனிதன் உடலே நிரந்தரமானது என்று நினைக்கிறான். இதனால் உடலுக்கு வேண்டியவைகளை நாடுகிறான். இந்த தவறான அணுகுமுறையால் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. கரணபதனா இது இந்திரியங்களால் ஏற்படும் பலவீனமாகும். மனம் தானாக பார்க்கவோ கேட்கவோ உணரவோ முடியாது. இந்திரியங்களின் குறைபாடுகளே மனதை பலவீனப்படுத்தும். மனத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள இந்திரியங்களை அடக்கி பயன்படுத்த வேண்டும். இறுதியாக உபவிப்சா இது பொறாமையை குறிப்பதாகும். அன்பின் வடிவங்களே, பொறாமை உள்ளவர்கள் பிறரிடம் குறையையே காணுவார்கள். பிறரிடம் உள்ள நல்லவை அவர்களுக்கு புலப்படாது. அதனால் பிறரிடம் குற்றமே காணும் அவர்கள் குற்றம் காண்பவர்களாகவே ஆகிவிடுகிறார்கள். உண்மையை நாடி அன்பை வளர்த்து எல்லோரிடத்தும் உள்ள ஆத்மாவை உணர்ந்து வாழ வேண்டும். சமூக நல பணிகளை எடுத்துக்கொண்டு சேவையில் ஈடுபடுங்கள். அதுவே பிறருக்கு நன்மை அளிப்பதுடன் செய்பவருக்கும் மன அமைதியை கொடுக்கும். அப்படி செய்பவர்களே உண்மையான மனிதத்துவம் கொண்டவர்கள். அன்பின் வடிவங்களே, இப்படிப்பட்ட பணியே புனிதமான தெய்வீக பணியாக கருதப்படுகிறது.